அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் ஆப்ஷன் பையர்ஸ்க்கான சக்ஸஸ்ஃபுல் பை செல் இண்டிகேட்டரை பற்றி நான் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கான லைவ் மார்க்கெட்டில் இந்த பை செல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ போன வீடியோவில் நான் பை ப்ரைஸை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக எந்த டைமில் என்ட்ரு ஆகணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இதுதான் பை சிக்னல். கிரீன் லைன் எங்க வருதோ அது பை சிக்னல். சரிங்களா? இந்த பை என்ட்ரின்னு வருதுன்னா பை சிக்னல். இந்த பை என்ட்ரின்றது பை சிக்னலுக்கு அடுத்த கேண்டில் தான் பை என்ட்ரி. இங்க சிக்னல் வருதுன்னா அடுத்துதான் நம்ம என்ட்ரி. சரிங்களா? எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு நிஃப்டிக்கு போகலாம். ஏன்னா நிஃப்டி சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம இன்னைக்கு என்னதான் ஆயிருக்கு, சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்ம மெயின். பாருங்க, இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு, இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இங்க நமக்கு சிக்னல் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு காலையில இருந்து பை சிக்னல் வரவே இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்ல. அப்ப நம்ம கரெக்ட். சரிங்களா? இப்ப நேத்தோட என்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா இங்க 360 என்ட்ரா இருக்கு. செல் வந்து 360, நோ லாஸ் நோ கெயின். இங்க பாருங்க 357 என்ட்ரா இருக்கு, 357, நோ லாஸ் நோ கெயின். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே நோ லாஸ் நோ கெயின் தான் நம்மளுக்கு. ட்ரெண்டிங் மார்க்கெட் பாருங்க, இங்கேயே சிக்னல் வந்துடும் நம்மளுக்கு. இங்கே என்ட்ரி 256, இங்கே 50 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லையா? சரிங்களா? இங்கே பை, இது வந்து 318ல பை, செல் வந்து 314, அதாவது ஒன்லி 15 பாயிண்ட் லாஸ். ஆனால் வின்னிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 50 பாயிண்ட். வேற புட் சைட் பார்க்கலாம். இது வந்து ஓவரால் டவுன் ட்ரெண்ட். நீங்க எங்க வாங்கினாலும் மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? இங்க நம்ம பை வந்து காலையில ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்திருக்கு. என்ட்ரி வந்து 88 ருபீஸ். இதான் 88 ருபீஸ் என்ட்ரி. டார்கெட் பாருங்க, இதான் டார்கெட். 163 தான் டார்கெட். 163, 165 வந்திருக்கா? ஒரே கேண்டிலே வந்திருக்கு. சரிங்களா? இப்ப டார்கெட் மெட் ஆனோடனே நம்ம வெளில வரணும், அதான் ரூல். சரி, இப்ப டார்கெட் மெட்டா இருக்கு, நம்ம வெளியில வரல அப்படின்னாலும், வெளியில வரல, சப்போஸ் டார்கெட் மெட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி எவ்வளோ? 80. இங்க பாருங்க 144லயே எவ்வளவு நேரம் சுத்தி இருக்கு பாருங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தான். அடுத்து இங்கதான் செல் வருது. சரிங்களா? இங்க செல் கேண்டிலுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட். சரிங்களா? எவ்வளவு வந்திருக்கு? 88. இங்க இந்த பாருங்க 103. சரிங்களா? இந்த பிரைஸ்ல வெளியில வந்திருக்கணும் நம்ம. இங்க வந்துருச்சு சிக்னல், இங்க வெளில வரோம். 88, 103 எவ்வளவு? 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். சரிங்களா? இப்ப என்னோட ரூல் படி நீங்க டார்கெட் கிரீன் லைனை மிஸ் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் இங்க இருந்து இங்க வரைக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரியே வரல. சரிங்களா? இங்க பாருங்க என்ட்ரி 50, டார்கெட் எவ்வளோ? 58 டார்கெட் மெட்டு. டார்கெட் மிஸ் பண்ணிட்டீங்க, 51 எக்ஸிட். 1 ரூபி, அதுலயுமே வின்னுதான். இங்க என்ட்ரி 57, எக்ஸிட் 52, 5 பாயிண்ட் தான் லாஸ். ஆனா இதுக்கிடையில ஒரு டார்கெட் ஒருத்தர் இருக்கானா? மெட் ஆயிடுச்சா? இங்க என்ட்ரி எங்க பாருங்க, இங்க என்ட்ரி 133, செல் 171, 50 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்க அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? என்னோட சஜஷன், எந்த வழியில நீங்க பாருங்க, நல்ல லாபம் கொடுக்கும். இங்க என்ட்ரு ஆகி இங்க வித்தோம்னா நமக்கு நல்ல லாபம். பாருங்க இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டா கொடுத்துருக்கா? 128ல கொடுத்துருக்கா? டார்கெட் மெட் ஆயிடுச்சா? 130, 166 மெட் ஆயிடுச்சு. அதை விட்டாலுமே, டார்கெட் விட்டாலுமே ப்ராஃபிட். செல் இங்க வருது 138. இல்ல இங்கேக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாருங்க. ஏங்க இந்த இடத்துலலாம் பை வரல? கரெக்டான ட்ரெண்டிங்ல பை வந்திருக்கு. ஸோ அதான் மெயின்.